நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். காரணம், தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களை அவமரியாதை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு சேர்த்து கட்சி தலைவர்கள் நிறைய கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அப்படி பிரதமர் என்ன பேசினார், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இணைந்திருங்கள் எம்டி தமிழுடன். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். उड़ीसा बहुत गुस्से में है. अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है. कहते हैं अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? நம்ம நாட்டில் இப்போது தேர்தல், பிரதமருக்கு உண்டான தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தேர்தலுக்காக பாரத பிரதமர் அவர்கள் பம்பரம் போல் சுற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அது அவர் கட்சிக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அது 5ஆம் கட்ட தேர்தலுக்காக ஒடிசா மாநிலத்திற்கு அந்த பிரச்சாரத்திற்கு செல்லும்போது ஒடிசா மாநில அரசை விமர்சிப்பதற்காகவும் அங்குள்ள குறைகளை சுட்டி காட்டுவதற்காகவும் அந்த கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்திலே பிஜு ஜனதா தளத்தை பற்றி பயங்கரமாக விமர்சனம் செய்திருந்தார். அதோடு சேர்த்து அந்த ஆட்சியையும் விமர்சித்து கொண்டிருந்தார். ஒடிசாவில் ஏகப்பட்ட வளங்கள் இருக்கின்றது, கனிம வளங்கள் இருக்கின்றது, அந்த வளங்கள் இருக்கின்றது, இந்த வளங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒடிசா மக்கள் ஏழ்மையில் இருப்பதற்கு காரணம் அங்குள்ள ஆட்சி தான். முதல்வர் அலுவலகத்தில் ஊழல்வாதிகள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த விமர்சனம் யாரை பற்றி என்றால் அங்குள்ள PK பாண்டியன், அதாவது கார்த்திகேய பாண்டியனை பற்றி அந்த விமர்சனம் செய்திருந்தார். அந்த கார்த்திகேய பாண்டியனுங்கிறவர் நம்ம தமிழ்நாட்டில் மதுரையை சேர்ந்தவர், ஒரு IAS அதிகாரி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒடிசாவில் அந்த IAS பொறுப்பில் இருக்கிறாரு. அதற்காக நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சு அவர் மக்களிடத்தில் நல்ல பெயர் எடுத்திருக்கிறார். அதன் மூலமாக பிஜு ஜனதா தளத்தின் கட்சித் தலைவர் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு அறிமுகமாகி அதன் பிறகு அவர் கூட சேர்ந்து அந்த ஆட்சி பணிகளில் ஈடுபட்டுருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த ஆட்சி பணியை துறந்து கட்சி பணிக்காக உள்ள வர்றாரு. மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாலும் கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு இருந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் அந்த PK பாண்டியனுங்கிறவர் ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதியாக அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த பிஜு ஜனதா தளத்தின் அடுத்த கட்ட அரசியல் தலைவராக PK பாண்டியனாக பார்க்கப்படுகிறார். ஆகையால் அவரை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக பலவாறு அந்த பிரதமர் அவர்கள் பேசுகின்றார். அதேபோல் உள்துறை அமைச்சர் பேசுகின்றார். அது அவங்க அரசியல் விதமாக பேசியிருக்கலாம். ஆனால் அடுத்த கட்டமாக பிரதமர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார். அங்குள்ள புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோயில் கருவறை அந்த கதவோட சாவி காணாமல் போயிடுச்சான் ஒரு 6 ஆண்டுகளாட்டு. அந்த கருவறை சாவி தமிழகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டதாக மக்கள் பேசுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷம பிரச்சாரத்தை செய்கின்றார். அங்கு ஒரு பிரதமர் ஒரே நாட்டில் உள்ள 2 மாநில மக்களின் எண்ணங்களை உணர்ச்சி வசப்பட்டு தூண்ட வைத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கின்றார். அவர் ஒரு பாரத பிரதமர், அவர்கிட்ட ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது, அவர்கிட்ட அதிகார பலம் இருக்குது. 6 ஆண்டுகளாக காணாமல் போன சாவியை அது 6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேடி இருக்கலாம். அது தமிழகத்திற்கு வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் தமிழக மக்கள் என்ன முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாரா பாரத பிரதமர்? அப்போ தமிழக மக்கள் அந்த திருட்டுக்கு துணை போனவர்கள் அப்படிங்கிற தோணியில் தானே அவர் பேசுகிறாரு. அந்த சாவி இங்கே இருக்குது அப்படின்னா 6 ஆண்டுகளாக தமிழகத்தில் அந்த சாவி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுகிறார்கள் என்றால் அப்போது பிரதமரோட எண்ணம் என்னது? தமிழர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு அவமரியாதையுடன் பேசி கொண்டிருக்கிறார். அப்புறம் ஒடிசா மக்கள் மன்னிப்பார்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஒடிசா மக்களுக்கு தெரியும் மோடி யார், தமிழக மக்கள் யார் என்பது அந்த ஒடிசா மக்களுக்கு தெரியும். மதத்தை வைத்து கோயிலை வைத்து அரசியல் பண்ணுகின்ற மோடிக்கும் படிப்பை வைத்து அரசியல் பண்ணுகின்ற தமிழக மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த ஒடிசா மக்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அந்த ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த ஆட்சி எந்த அளவுக்கு நடந்திருந்தால் 23 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த ஆட்சி நடந்திருக்கும், அந்த மக்கள் அதற்கான வாய்ப்பை அளித்திருப்பார்கள் என்பதை அந்த மக்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி தெரிய வேண்டியதல்ல. பிரதமர் மோடி அவர்கள் ஏதாச்சும் சண்டை உண்டாக்கி அதில் குளிர் காஞ்சி அதில் ஜெயிக்கலாமான்னு பார்க்குறாரு ஒழிய அவர் சொன்ன பிரச்சாரங்களே நாங்கள் ராமர் கோயில் கட்டினோம், காங்கிரஸ் வந்தால் ராமர் கோயிலை இடிச்சிடும், காங்கிரஸ் வந்தால் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி விடுவார்கள், காங்கிரஸ் வந்தால் அதை செய்து விடுவார்கள், காங்கிரஸ் வந்தால் இந்துக்களை அழித்து விடுவார்கள் அப்படி சொல்லி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்களே ஒழிய நாங்கள் இந்துக்களுக்கு இதை செய்தோம், நாங்கள் முஸ்லீம்களுக்கு இதை செய்தோம், நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணவே இல்லை.
அப்போ நீங்கள் நல்லதை சொல்லி பிரச்சாரம் பண்ணாமல் எதெல்லாம் கெட்ட விஷயமோ அதெல்லாம் சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணுறீங்க. அதே போன்று தான் இப்போ தமிழக மக்களுக்கும் ஒடிசா மக்களுக்கும் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதருடைய கோவில் சாவி தமிழ்நாட்டில் இருக்கின்றது, அதை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகின்றீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? தமிழர்களை பற்றிய எண்ணம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்தாச்சுன்னா திருவள்ளுவர் ஹே, தமிழ் ஹே அப்படிங்கிறீங்க. அந்த ஹே ஹே நார்த்துக்கு போய் வச்சனாக்கி எப்படியோ மாறுது. இதற்கு இந்த இரட்டை வேடங்கள்? இதே போன்ற இரட்டை வேடங்கள் போட்டு கொண்டிருந்தால் தமிழகத்தில் பிஜேபி ஒத்த சீட்டு வரை எடுத்துக்கிட மாட்டீங்க கடைசி வரைக்கும். அதன் பிறகு அமித்ஷா அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இது ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இது என்ன பேச்சு என்று தெரியவில்லை. அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. வட மாநிலங்களில் தமிழர்கள் ஆண்டுவிட்டால் அங்குள்ள மாநிலங்கள் படிப்பறிவில் முன்னேறிவிடும், தொழில்துறையில் முன்னேறிவிடும், அது நமக்கு ஆபத்தாகிவிடும் என்று நினைக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக, எதை செய்தாவது பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக கண்டபடி பேசி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மக்கள் தான் பதிலளிக்க வேண்டும். இதுபோன்ற அரசியல்வாதிகளுக்கு மக்களாகிய நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.